ஏ அட் பி என்றால் ஏயை பியுடன் கூட்ட வேண்டும். அதாவது அட்டு அப்படின்னா கூட்டணும்னு சொல்கிறாங்கம்மா. ஆஷ் சிம்பிள் வந்து என்ன சொல்கிறாங்க, வகுக்கணும்னு சொல்கிறாங்க. இவ்வளோ தான் மீனிங், வேறு ஒன்றும் இல்லை. இப்போது 12 ஆண்களின் மொத்த வயது என்ன சொல்கிறாங்க, எக்ஸு. 12 பேரோட வயதோட கூடுதல் எக்ஸ். 13 பெண்களின் மொத்த வயது ஒய். அப்போது மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 12 13 25 பேர். 25 பேரோட மொத்த வயது எத்தனை? 12 பேருக்கு மொத்தம் எக்ஸு, மொத்த வயது. இப்போ 12 பேருக்கு ஒரு 100 வயதுன்னு வைங்க, மொத்தமாக கூட்டினா அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம். இந்த 13 பேருக்கு மொத்த வயதை ஒய்ன்னு வச்சுட்டோம். அப்போ டோட்டலாக மொத்த வயது எக்ஸை ஒய்யை கூட்டினா வருமா? மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 12 13 25 பேர். அவ்வளோதான் மொத்த வயது, மொத்த மக்கள். வகுத்தா கிடைக்கிறதா என்னது? சராசரி வயது. அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைடட் பை 25ன்னு வரணும். இந்த ப்ளஸ்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன சிம்பிள் யூஸ் பண்ணோம்? அட் சிம்பிளா? அப்போது எக்ஸு அட் ஒய்ன்னு போடலாமா? அதானே ப்ளஸ்ஸு. டிவிஷனுக்கு பதிலாக என்ன சிம்பிள் யூஸ் பண்ணலாம்? ஆஷ் யூஸ் பண்ணலாமா? ஆஷ் 25. இந்த ஆன்சர் எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏவா? நமக்கு சிம்பிள் கொடுத்து கால்குலேஷனுக்கு வரும். இங்கே கால்குலேஷன் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சி அதை சிம்பிளாக மாற்றுறோம். ரிவர்ஸில் பண்ணுறோம். அப்படியே மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் டைப் பேர். மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனில் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க, நம்ம ப்ளஸ் மைனஸை போட்டு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ப்ளஸ் மைனஸ் கண்டுபிடிச்சி அதை மறுபடியும் சிம்பிளாக மாற்ற சொல்கிறாங்க கால்குலேஷன்லேருந்து. புரியுதா அது?